வில்லிவாக்கம் தொகுதி அப்படின்னு தனியாக சொல்கிறத விட சென்னையை பொறுத்தவரை திமுக கோட்டை தான். என்னோட ஆதரவு உதயசூரியனுக்கு. டிஎம்கே தான் வந்து வின்னிங் ஆகும். என்னுடைய ஆதரவு கார்த்திக் மோகன் தான். என்னுடைய ஆதரவு வந்து டிஎம்கேக்கு தான். நான் ஆரம்பத்துலேருந்து டிஎம்கே தான். இன்றைக்கி வில்லிவாக்கம் தொகுதி எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைன்றது இப்போ பிரச்சாரத்தை தெரியுது எங்களுக்கு. வேட்பாளர் இறங்கி இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒரு பூஸ்ட் மாதிரி. திமுகன்ட்டு என்னதான் ஒரு பேர் இருந்தாலும் அவர் இங்கே வேட்பாளராக அறிவிச்சதுல இருந்து அவர் வீட்டில் இருந்ததை விட களத்தில் அதிகமாக இருந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு வீடாக ஏன்னா இந்த தெருவு மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். சவால் வீரர்களுக்கு பெரிய கட்சி எதுவும் கிடையாது. இவர் ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி மாநாட்டில் மட்டும்தான் பிஜேபியை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் அந்த வேர்டே அவர் எங்கேயுமே யூஸே பண்ணலை. இல்லை ரெண்டு கட்சிக்கு டெல்லிக்கு எங்களுக்கு தான். நாங்களும் ஒரு காலத்தில் 73 எம்ஜிஆருக்காக ஓடினவன் தான். அவரு கொள்கை வேறு, இவரு கொள்கை வேறு. ஆதரவுன்றது யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. கன்ஃபார்மாக விஜயோட பேஸுக்கு தானே ஓட்டே விழுது. ஆதரவுன்றது ஒரு ஆளுக்கு ஒரு டீமோ ஒரு ஃபேன்ஸோ எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவர் கற்றுக்குட்டிப்பா கூட்டம் வராங்க, சில்லற பசங்க பிசில் அடிக்கிற பசங்க வந்து தான் ஆவாங்க. திட்டங்கள் உண்டு, தமிழ் மக்கள் உணர்வு உண்டு. வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு எந்த வேட்பாளருக்கு இருக்கு? வில்லிவாக்கம் தொகுதி அப்படின்னு தனியாக சொல்கிறத விட சென்னையை பொறுத்தவரை திமுக கோட்டை தான். அதில் வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரை திமுக கோட்டைன்றதை அடிச்சிக்க ஆள் கிடையாது. வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஆதரவு டிஎம்கேக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. என்னோட ஆதரவு உதயசூரியனுக்கு. டிஎம்கே தான் வந்து வின்னிங் ஆகும் பொழுது. என்னுடைய ஆதரவு கார்த்திக் மோகன் தான். என்னுடைய ஆதரவு வந்து டிஎம்கேக்கு தான். நான் ஆரம்பத்துலேருந்து டிஎம்கே தான். அவருடைய பேர் வந்து கார்த்திக் மோகன். இன்றைக்கி வில்லிவாக்கம் தொகுதி எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைன்றது இப்போ பிரச்சாரத்தை தெரியுது எங்களுக்கு. அவரோட அப்பா 10 இயர்ஸாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி மெயின் பசங்களுக்கு ரொம்ப முக்கியம் எஜுகேஷன். ஒருத்தவங்களுக்கு படிப்புக்காக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்டேட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் இதை பார்க்குறேன். வேட்பாளர் இவர் கார்த்திகன். இதுக்கு முன்னாடி ஜெயின் இருக்கார். அது கல்யாண மண்டபம் கட்டினார். இந்த ரோடு லைட்டு இதெல்லாம் இங்கே டேமேஜு க்ளீனாக இதெல்லாம் பண்ணியிருக்காரு. கேட்டதெல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தோன்னு செஞ்சு கொடுத்துருக்காரு. இல்லை, இதுக்கு முன்னாடியே அவர் அனாக டிவிஷனில் சேர்ந்துருக்காரு. இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. அப்புறமேட்டு பசங்க ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இந்த டிவிஷனும் இப்போ எங்களுக்கு நல்லா செய்வார் நம்பிக்கை தான். இந்த மாதிரி ஒரு வீடாக ஏன்னா இந்த தெருவு மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. இப்போ வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ எஃபர்ட் போடுறாரு. வந்த அப்புறமும் அவர் நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டு, ஃபீல்டு, லைக் பசங்களுக்கு வேலைவாய்ப்பு, எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் பிரதான கோரிக்கையாக ஏதாவது வைக்கிறாங்களா? இல்லை, அவர் அரசியலுக்கு ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மனு கொடுக்கலாம். எடுத்தவொடனே நம்ம குழந்தைக்கு பேர் வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு குழந்தை வெளியே வரட்டும். எங்கள் தொகுதியில் என்ன செய்யணும்னு அவர் சொல்ல ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா எனக்கு எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் மகளிர் உரிமை தொகை கிடச்சிருக்குது. எனக்கு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் கிடச்சிருக்கு. நான் இருக்கிறது அது. இது எனக்கு ரொம்ப லாபம்தான். எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், செய்யலாம். நான் உங்கள் இதுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. மக்களுக்கு உள்ள குறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. மெயினாக பசங்களுக்கு இங்கே விளையாட ப்ளே கிரவுண்டு இல்லை, கிரவுண்டோ லைக் அந்த ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் வெளியே போய் தான் ஆடுறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி அவர் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல், நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆம்புலன்ஸோ ஹாஸ்பிட்டல் கேட்டிருந்தேன். நான் ஆம்புலன்ஸ் இங்கே ஸ்டாண்ட் பையில் 20 நிமிஷம் ஆகுது. ஸோ அவரும் பண்ணுவார் நம்புகிறோம். ஸோ அந்த மாதிரி வேலைவாய்ப்பு, இளைஞருக்கு மெயின் வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்தாலே போதும். இதெல்லாம் பண்ணாலே போதும். இதுவரை மக்களுக்கு இங்கே எதுவும் குறை எதுவும் கிடையாது. நான் பார்த்துன்னு தாங்கிறேன். நான் வந்தவொடனே எதெல்லாம் விட்டு போனதோ அதெல்லாம் நான் சேர்ந்து கொடுப்பேன். அண்ணா நகர் மாதிரி நான் முன்னுக்கு வருவேன். சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் எது சொல்ல? ஏன்னா தாவேக்கா இருக்குது, நாமக்கல் இருக்குது, சவாலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சவால் வீரர்களுக்கு பெரிய கட்சி எதுவும் கிடையாதுங்க.
எல்லாமே சிங்கிளாக தானே இருக்காங்க. 23 கூட்டணி பலமாக இருக்குல்ல, நம்ம அப்படி யோசிக்கணும்ல. இல்லை, அவங்க வந்து ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை டார்கெட் பண்ணி மேபி அவங்க சொல்லலாம். நான் சொல்லுவேன் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் புரிதலோடு இருந்தால் வந்து நல்லாயிருக்கும்னு நான் சொல்லுவேன். வந்திருக்காங்க, அவருக்கு வந்து படிப்படியாக தான் போகணும். இவர் 70 வருஷமாக அரசியலில் இருந்தவர், இவருக்கு அனுபவம் ஜாஸ்தி, அவருக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மி. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சின்ன சின்ன பசங்க வந்து ரசிகர் மூலியமாக பேசுகிறாங்க. ஆதவ அர்ஜுனன்றது யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கு தெரிஞ்சு சவாலுன்றது ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஆதவ அர்ஜுன் நல்ல சவாலாக இருப்பார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இளைஞர்கள் ஓட்டு நிறைய இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 52,000 ஓட்டு இருக்குது இளைஞர்கள் ஓட்டு, 18லேருந்து 30க்குள்ளே. ஸோ அப்போ அந்த ஓட்டுன்றது ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டு தான். எங்களுக்கு வந்து இந்த தொகுதி பொறுத்தவரையிலும் எதுவும் சவாலே கிடையாது, சாலிடாக வருவோம். ஆதவ அர்ஜுனா எப்போ தெரியும்? அவருக்கு ஒன்றும் தெரியாதே, அவர் கற்றுக்குட்டிப்பா. அவர் ஒன்றா என்கிட்ட நேரடி காணலில் பேசலாம். அவர்கிட்ட ஒன்றா நான் கேட்குற கேள்வி அவர் பதில் சொல்வாரா பார்க்கலாம். கூட்டம் வரும், சில்லற பசங்க, பிசில் அடிக்கிற பசங்க வந்து தான் ஆவானுங்க. அது நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுடைய தலையெழுத்து, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது ஓட்டு பிரிகிறதுக்கான ஒரு இதுவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? 2 போட்டி இல்லை, ஒரே இதுதான். திமுக கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறும். அது எந்த இப்போ 10 கட்சி பல கட்சி இருந்தாலும் திமுக தான் வெற்றி பெறுன்றதுக்கு ஆணித்தரமான ஒரு முடிவு இப்போ தெரியுது எங்களுக்கு. ஆஸ் அ தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸாக வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருந்தார். பட் எந்த ஒரு பாயிண்டில் வந்து அவர் மேலே இருக்க ட்ரஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுது அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்குது. என்ன அப்படின்னா, பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அதில் வந்து ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. இவர் ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி மாநாட்டில் மட்டும்தான் பிஜேபியை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் அந்த வேர்டே வந்து அவர் எங்கேயுமே யூஸே பண்ணலை. இப்போ அவர் என்ன மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, பிஜேபி வந்தால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு டிஎம்கே வரக்கூடாது. நாங்களும் ஒரு காலத்தில் வந்து 73ல் வந்து எம்ஜிஆருக்காக ஓடினவன் தான். ஆமாம், சினிமாவில் அவரும் வந்தவர். அவர் கொள்கை வேறு, இவர் கொள்கை வேறு. இல்லை, ஆமாம், ரசிகர் கூட்டம் பாதி பேருக்கு ஓட்டே இல்லை அதில். அந்தந்த இப்போ வந்து ஆதவ அர்ஜுன் இருக்காருன்னா, அவங்க வர கூட்டத்தை பார்த்தா, அவங்களுக்கோசம் வர கூட்டத்தை பார்த்தா அவங்க பாதி பேர் இங்கே ஓட்டே இருக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு 10% தான் ஓட்டு இருக்கும். மீதி 90% ஓட்டே இருக்காது அவங்களுக்கு. இங்கே வேறு சைடில் இருக்கிற ஆளுங்களாம் வேறு அங்கேருந்து ஆளுங்களாம் இங்கே வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போது ஒரு டிவிக்கே வந்து இப்போது இந்த வாட்டி இப்போ புது கட்சியாக இருந்தாலும் அவங்களோட இப்போ ஓட் பேங்க்ன்றது ஒரு சாதாரண ஒரு ஃபஸ்ட் டைம் கட்சியை பார்க்கும்போது ரொம்ப அதிகம் தான். அந்த வரை பார்க்கும்போது நம்ம அதை கொஞ்சம் குறைவாக இட போடக்கூடாது. நல்ல காம்படிஷன் தான். கன்ஃபார்மாக விஜயோட ஃபேஸுக்கு தானே ஓட்டே விழுது. அதுன்றது ஒரு ஆளுக்கு ஒரு டீமோ லைக் ஃபேன்ஸோ எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கூட்டம் சேரதெல்லாம் விஜய்க்கு தான், விஜய்ன்ற ஒரு ஃபேஸ்க்கு தான். ஏன்னா என் கூட படித்தவங்க நிறைய பேர் அங்கே டிவிக்கில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே விஜய். ஆதவ் அவங்களுக்கு அவ்வளோ இது தெரியாது. இல்லை 2 கட்சிகள் டெல்லிக்கு எங்களுக்கு தான். நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா? படத்தில் வந்து விஜய்னு பேர் வச்சுக்கிறாரு. இப்போ மனு தாக்கல் பண்ணும்போது என்ன பேரை கொடுத்தாரு? இப்போ ஜோசப் விஜய்னு கொடுத்து எதனால கொடுத்த? நீ இதுவரெல்லாம் எப்படி சம்பாதிச்ச? தமிழ் மக்களை ஏமாற்றி தானே சம்பாதிச்சிருக்கிற. அவர் வந்து மாற்றம் ஏதோ இது பண்ணுறாரு, பிஜேபிக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டில் பண்ணுறாரு மாதிரி தெரியுது எனக்கு. எங்கே பேசுகிறாரு அவர்? இப்போ எல்லா கூட்டத்தையும் அவர் வந்து கேன்சல் பண்ணி தானே வர்றாரு. 2026 தேர்தல் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருப்பது வந்து திட்டங்கள், அதாவது முதலமைச்சர் திட்டங்கள் சொல்லலாமா, திமுக சொல்லுறது இல்லை திமுகவோட கூட்டணியை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் தான் பலமாக இருக்குன்னு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன விஜய் கட்சி வந்து திட்டங்கள் சரியாக சொல்லியிருக்கிறத தவிர எந்த அளவுக்கு வழிமுறைப்படுத்துவார்ன்றது தெரியாது. திமுக செயல் திட்டம் கண்டிப்பாக கடந்த ஆட்சியில் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ செயல் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக செய்வாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஒன்று, திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள். அடுத்து அவங்க சொல்லியிருக்க மேனிஃபெஸ்டோ. இதுக்கு முன்னாடி இருக்க திட்டங்களே பவர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து அவங்க சொல்லியிருக்க அந்த 8,000 ரூபாய் கூப்பனாக இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து தீவிர சட்டங்களாக இருக்கட்டும், விவசாயிகள் இது அந்த மாதிரி திட்டங்களும் வந்து இங்கே பேசுது. ரெண்டாவது என்னென்னா, கூட்டணி கட்சிகள். திமுக ஆளுங்க போகிறதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள் சப்போர்ட்டிவாக செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது சிறுபான்மையிலேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களையும் சொல்லலாம். மூணாவது, கார்த்திக் மோகன் அவர்களுடைய எஃபர்ட். நான் உதயசூரியனுக்கு கட்சி கூட்டங்களை இது நான் சொல்லலை. அவர் வந்து 50-60 வருஷமாக இருந்தவர் கட்சியிலே. மக்கள் சேர்ந்துன்னு பேசினு எல்லாருமே தெரியும். அவருக்காக தான் நான் அவருக்கு ஆதரவு கொடுப்பேன். முதலமைச்சர் கொடுத்த திட்டங்கள் முக்கியமாக அதுதான் முக்கியம். முதலமைச்சர் கொடுத்த திட்டங்கள் அவர், அப்புறம் மாவட்ட செயலருக்கு அவரோட செயல்பாடு,
அப்புறண்டு ஏன்னா வந்து அவங்களாம் இப்போ முக்கால்வாசி செஞ்சவங்க. 2வது ஒரு கால்வாசி அண்ணன் வந்து இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறது தான் பெரிய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வேட்பாளர் இறங்கி இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒரு பூஸ்ட் மாதிரி. திமுகவோட திட்டங்கள் இப்போது என்ன சொல்கிறது, இப்போது மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, அப்புறம் முதியோருக்கு பென்ஷன் இது, அப்புறம் கலைஞர் காப்பீட்டு திட்டம், அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதுவும் இல்லாமல் இந்த கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வரும். திட்டங்கள் உண்டு, தமிழ் மக்கள் உணர்வு உண்டு. விரிவாக்க சட்டமன்ற வேட்பாளர் யார் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கார்த்திக் மோகன் தான், எந்த மாற்றமும் கிடையாது. வில்லிவாக்கத்தில் கண்டிப்பாக கார்த்திக் மோகன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார். நிச்சயமாக கார்த்திகை தான் வருவார், நிச்சயமாக, மாற்றமே கிடையாது. கார்த்திக் மோகன் தான். இப்போ டிஎம்கே தான் வரும், அவர் சாலிடாக வருவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.